அதுக்கும் பாப்கார்ன் செலவுக்கும் அவரோட பர்சனல் பிரச்சனைக்கெல்லாம் அதுக்கு நான் விடை சொல்லணும்னு கேட்கறது தப்பு இல்லையா? பாப்கார்ன் செலவுக்கு நானும் என்ன சார் பண்றது? ஹீரோக்கள் மேல குற்றச்சாட்டு அவங்க நல்லா நடிக்கணும் தான், நல்லா நடிக்கலன்னு குற்றச்சாட்டு வரலாம் சார். அதிகமா சம்பளம் வாங்குறவங்களை கேட்க மாட்டீங்க, எங்களை கேக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியல சார். அதிகமா சம்பளம் வாங்குற ஹீரோக்கள் யாருமே இத பத்தி பேச மாட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் சார். அப்படின்னு பார்த்தா அதிகம் சம்பளம் வாங்குறவன் எல்லாத்த பத்தியும் பேசிக்கிட்டே இருக்கணும் சார். அவன் சம்பளத்தை வாங்குறது நிறுத்திட்டு எல்லாத்த பத்தியும் கருத்து சொல்லிட்டு இருக்கணும். அது கணக்கு கிடையாது இல்லையா? நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் சொன்னேன் ப்ளீஸ் படத்தை பார்க்க வாங்க, படத்தை ரிவ்யூ பண்றது உங்களோட ரைட்ஸ். நீங்க யூடியூபர்ஸ் படம் பார்த்துட்டு படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இருந்தால் நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. அதுவும் நீங்கள் உங்கள் ஸ்டைலில் சொல்லுவீங்க. நல்லா இருந்தால் இந்த மாதிரி படம் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைனா இந்த மாதிரி படம் தயவு செஞ்சு பார்க்காதீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்படியே சொல்லுங்கள். உங்களோட ஸ்டைல் என்னவோ அதை நீங்கள் உங்களோட சுதந்திரோட சொல்லிக்கோங்க சார். நான் பிறந்ததுலேருந்து பேசிட்டு இருக்கேன் சார். அதை நீங்கள் நல்லா பேசுறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நிறைய பேர் அப்படி சொல்ல மாட்டாங்க. சார் இப்போதான் சம்பளம் அதிகம் வாங்குறவங்க கருத்து சொல்லணும்னாங்க. அப்போ நான் கருத்து சொல்லலை அப்படின்னா நான் அவ்வளோ அதிகமாக சம்பளம் வாங்கலன்னு அர்த்தமா? எனக்கு தெரியல. நான் எதுக்கு எனக்கு சம்மந்தப்பட்ட கருத்து நீங்கள் கேளுங்க, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஐயோ என்னங்க? ஓ இந்தியன் 2 உங்களுக்கு படமா தெரியல? ஒரு வருஷத்துக்கு ஒரு படத்துக்கு மேலே நான் உங்களுக்கு படம். ஓகே சார், நான் தமிழ் சினிமாவில் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொன்னீங்க? 6 மாதம் கூட ஆகலை. நான் கடைசியில் நீங்கள் பேசல சார். நான் என் வீட்டில் நிறைய பேசினாங்க சார். நல்லா நடிச்சடா, சூப்பர், கமல் சாரோட நடிச்சடா, சங்கர் சார் 2 படம் பண்ணிட்டடா, நிறைய பேர் சூப்பராக பேசினாங்க. நான் ஜெயிச்சிட்டு இருக்கேன், நீங்கள் என்னமோ சினிமாவில் இல்லைன்ட்டீங்க. என்ன சார் இது? தமிழ் சினிமாவா சார்? நான் தமிழ் சினிமாவில் மட்டும்தான் சார் இருக்கேன். என் வீடு சென்னையில் தான் சார் இருக்கு. நான் இங்கே தான் வரி கட்டுறேன், எல்லாமே இங்கே தான் பண்ணிட்டு இருக்கேன், இங்கே தான் தயாரிக்கிறேன் படம். வருஷத்துக்கு 2 படத்துக்கு மேலே கொடுத்தா அப்புறம் நீங்கள் நான் தமிழ் சினிமா இல்லைன்றீங்க. எனக்கு ஒன்றுமே புரியல சார். ஏன் குட் நியூஸ்? என் பொழப்பு இதுதான் சார். எனக்கு இதுதான் சார் குட் நியூஸ். நான் திரும்பவும் சொல்கிறேன், நாங்கள் கூப்பிட்டோம், எங்களை மதிச்சு இவ்வளோ கேமரா வந்திருக்கீங்க, அதுவே எங்களுக்கு குட் நியூஸ் தான் சார். எங்களுக்கு சாரி வி மிஸ் யூன்னு சொல்லிட்டு நீங்கள் வேற எங்கேயானு போயிருக்கலாம். உங்களுக்கு போகிறதுக்கு 10,000 இடம் இருக்கு. நீங்கள் என்ன மதிச்சு இங்கே வந்திருக்கீங்க. பட் அவர் ஃபர்ஸ்ட் நான் சினிமா தமிழ் சினிமாவில் இல்லைன்ட்டார். அதை நம்ம அப்புறமா பேசுவோம் பிரதர். என்னமோ தப்பாக எதுவும் புரிஞ்சிட்டு இருக்கோம் நம்ம 2 பேரும். இல்லை சார், அதாவது ப்ரொடியூசர்ஸோட நிலைமை என்னன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்துட்டு எல்லா படத்துக்கும் எவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணணும், எல்லா படங்களுக்கும் ஒரே சமமான பப்ளிசிட்டி நடக்கணும் அப்படின்லாம் நிறைய தயாரிப்பாளர் சங்கம் நம்மளுக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா? இன்னைக்கு டிஜிட்டல் காலத்தில் புதுசாக மார்க்கெட்டிங் ரூட்ஸ் தேடி போகிற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ ராஜசேகர் சார் சொல்லிட்டு இருந்தாரு, நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபேமிலி ஆடியன்சஸ், அதே மாதிரி நிறைய கப்புள்ஸ், நிறைய யங் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்களுக்கும் ஆப்வியஸ்லி வி வில் இன்வால்வ் தெம் இந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி. அந்த பிளான் இருக்குது. ரிலீஸ் அடுத்த வாரம் இல்லையா? அண்ட் ஆல்சோ ப்ரெஸ்ஸுக்கு அட்வான்ஸாகவே நான் போட சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எங்ககிட்ட இருக்கிற ஒரே ஆசெட் படம் நல்லா வந்திருக்கு. ஸோ தைரியமாக அதை நான் உங்ககிட்ட 4 days 5 days முன்னாடியே போட்டு காட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கும் அந்த டைம் இருக்கும் டு ரைட் உங்கள் கருத்தை எழுதி ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகிறது. அதுதான் எங்களோட மெயின் வேயாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இன்டர்நெட்டில் வந்துட்டு